இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிலே விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 17ஆம் நாள் திரையோதசி என்கிற திதி மாலை 7:33 வரை, பின்பு சதுர்த்ததி திதி, பூச நட்சத்திரம் 8:53 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தினாலே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. சூரியனின் கதிர் நியர்பை இருக்கிறதுனாலே இந்த நாளும் கரிநாளாக கருதப்படும். இந்த நாளிலே திரையோதசி திதி இருப்பதனாலே பிரதோஷம் அப்படிங்கிறதும், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தா மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு பேர். ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் உண்டு. அதனால இன்றைய நாளை சிவ வழிபாடு முக்கியம். 10:11 நல்ல நேரம், 3:04 நல்ல நேரம், ராகுகால் 4:06, குளிகை நேரம் 3:04, யமகண்டம் 12:01. கும்பராசிக்குள்ள சூரியன் இருப்பு நாழிகை 2:13 வினாடிகள். 6:28க்கு சூரியன் உதயம். இன்றைய நாள் ஒரு கீழ்நோக்கு நாள், ரகசியத்தை காக்கக்கூடிய நாள், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை பெறக்கூடிய நாள் அப்படின்னு. இன்றைக்கு சோபனம் என்கிற நாமயோகமும் கௌலவம் என்கிற கரணமும் உண்டு. பூமி வாங்கிறது, விவாகம் செய்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யலாம். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது நல்லது. கௌலவம் அப்படிங்கிற இந்த காலத்திலே வண்டி வாங்குறங்கள் வாங்குவது, சகல சுபகாரியங்கள் செய்வது, மந்திர காரியங்கள்லாம் செய்தா இன்னைக்கு நல்ல சித்தியாகும். திரையோதசி என்பது விலகு காலம் நிலைக்கக்கூடிய காரியங்கள், முக்கியமாக வாகன பயிற்சிகள், எழுதுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சீமந்தம் செய்வது நல்லது, வாஸ்து பயில்வது நல்லது, வியாதியஸ்தருக்கு குளிப்பது நல்லது, வெளிநாடு செல்வதற்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது நல்லது. மீனராசி அன்பர்களே, 5ஆம் இடம் என்கிற அந்த யூக லாப வணிகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல கற்பனை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் போய் உட்கார்றார். மனோகாரர்களுடைய திருப்தியான ஸ்தானம் அது. ஆட்சியிலே போய் அமர்றார். உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் ராட்சியான பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால மோர் ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. அதனால இன்னைக்கு வேலையினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை நீக்குவதற்கு தான் இன்னைக்கு மிருத்யுங்க பிரதோஷம் இருக்கு. அதனால இந்த மிருத்யுஞ்ச பிரதோஷத்தும் போது அவசியம் பிரதோஷ நேரத்தில் அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் சேர்த்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்தை பார்த்து அந்த சிவனிடம் வேண்டிக் கொண்டு வாருங்கள். நல்ல நன்மைகள் பலது தொடர்ந்து நடக்கட்டும்.